என்னம்மா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாமா? எடுக்கலாம். ரசம் வச்சுட்டீங்க? ரசம் வச்சுட்டேன். சாதமும் வச்சுட்டேன். எலும்பு இல்லாம சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இதுல என்ன செய்ய போறாங்கன்னு கேட்போம் அம்மாவை. அம்மா சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? சின்ன வெங்காயம், மிளகு தூள் எல்லாம் போட்டு காரசாரமா செஞ்சு அதை வந்து சாதம் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஆமா, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த பிள்ளைங்க கேட்டுட்டு கிடக்கு. அதுதான் இப்ப ரெடி பண்ணலான்னு வச்சு செஞ்சிருக்கேன். ஆமா, நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு போன்ல சிக்கன்ல அந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி மாதிரி இதுவும் ஒரு டேஸ்ட்ல நல்லா இருக்கும். அதான் சட்டி சோறுன்னு சொல்றாங்கம்மா. அதுக்கு நீங்க கிளறி கொடுப்பீங்கல்ல, கொஞ்சம் கறி எடுத்து வச்சுட்டு மீதியில கிளறி கொடுப்பீங்களா, அதுக்கு பேர் சட்டி சோறு. ரசம் கொதி வந்துருச்சு, அதை எடுத்துருங்க. ஓகே, சட்டி சோறு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா சிக்கன் சட்டி சோறு அப்படி வச்சிருவோமாம்மா, சொல்லிடுவோமா? ஆமா, நம்ம வைக்கிறதான் பேரு, விடுங்க. இந்த மசாலா மண் சட்டியில செஞ்சா நல்லா இருக்கும். அந்த வாசமா இருக்கும் சாதம் போட்டு கிளறப்ப. இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். ரெண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதுல கிராம்பு அடிச்சிருச்சு. பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் முழுசா உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலயே சின்ன வெங்காயம் இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இதில் மல்லிகரை உள்ள போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி அரைச்சிக்கலாம். இல்லை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிலோ கறிக்கு 2 தக்காளி ஊற்றிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த எப்படி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கறி சாஃப்டா இருக்கும். நல்லா தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் சிக்கனை போட்டுக்கலாம்.
இதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றினா மறுத்து போயிடும். இது தண்ணி போதும். இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும் கறியெல்லாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இதில் கொஞ்சம் நேரம் இருக்கணுமா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஓகே. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் போட வேண்டியது தான். ஓகே. அம்மா ரசத்துக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருங்க சைடிஷ்க்கு பாப்பா. ஆமாம், எடுத்து வைக்கணும். இந்த தொட்டுக்கு வேணும்ல ரசத்துக்கு. ஓகே. இப்போ கருவேப்பிலை மல்லி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் அது போட்டு இறக்குனாக்க. இது மாதிரி செஞ்சுட்டு இது மாதிரி சைடிஷ் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்கிறதுக்கு. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ரைஸ் மட்டுமே சாப்பிட முடியாதுல்ல, ரசம் ஊற்றி சாப்பிடும்போது சைடிஷ் வேணும்ல, அதனால சொல்கிறேன். இது போதும். சரி. இப்போ இதில் சாதத்தை போட்டு கலரிடலாம். ஓகே. இப்போ இந்த சாதத்துக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு சால்ட்டு போடுறேன். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். ஒரு நிமிஷம் வச்சா போதும். அப்படியே தம்மு லைட்டாக தம் ஆனாலே நல்லாயிருக்கும். பிசைஞ்சு சாப்பிட்லாம். இருந்தாலும் சட்டியில் போட்டு செய்யும்போது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். A few moments later. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குமா? நல்லா தம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதானம்மா, ஆஃப் பண்ணியாச்சு. அதுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஆமாம், அதிலே இருந்தால் தான் அந்த வாசமாக இருக்கும் நல்லா. ஓகே ஓகே, சூப்பர். ஓகேம்மா, வீடியோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பிடிச்சிக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சிக்கனை வறுத்து செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக கொடுத்த மாதிரி இருக்கும். வேறு என்ன, அந்த வாசனையோடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நாங்கள் அடிக்கடி செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டதுனால பசங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, பாய்.